வணக்கம் தோழமைகளே. சடலங்கள் உயிரற்ற சடலங்கள் தான். ஆனால் அந்த உயிரற்ற சடலத்துக்குமே மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, கண்ணியம் இருக்குது. குறிப்பாக பெண்கள் சடலம் அப்படிங்கும்போது அந்த மதிப்பை, மரியாதையை, கண்ணியத்தை ரொம்ப ரொம்ப காப்பாற்றணும். ஆனால் இன்றைய ஊடகங்கள், யூடியூபர்ஸ் அவர்களுடைய சுய லாபத்திற்காக உழைக்காமல் உண்ண வேண்டும் என்ற ஒரு சில்லறை புத்திக்காக வர வர எங்கெல்லாம் பெணவலும் அதை பற்றி தெரியாமல் எதை வேணாலும் பேசலாம், பேசி காசாக்குறாங்கிற மாதிரி ஒரு சில்லறத்தனமான ஒரு இதுக்காக போயிட்டாங்க. ஆனால் ஊடகங்கள் இப்படி இருந்ததில்லை. முதல்ல ஊடகத்தோட கண்ணியம் வேறு லெவலில் இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வாதாடும் போது அன்றைய நாளிதழில் வந்த செய்தியை ஆதாரமாக வச்சு வாதாடுவார். அதை எவிடன்ஸாக ஆதாரமாக நீதிமன்றங்கள் எடுத்துக்காது, ஆனால் கூர்ந்து கவனிப்பாங்க. அன்றைய தினமணி செய்திகள்லாம் வரும்போது தினமணி செய்தியை காமிச்சு நீதியரசர்கிட்ட வாதாடுவாங்க. அந்த அளவுக்கு உண்மை செய்தியை மட்டும்தான் நாளிதழ்கள் அன்றைக்கி வெளியிட்டிருந்தது. அன்றைக்கெல்லாம் 100% உண்மையை எழுதணும்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன தப்பு வந்தால் கூனி குறுகுவாங்க அன்றைய ஊடகங்கள். ஆனால் இன்றைக்கி அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் போச்சு. தெரியுதோ அந்த விஷயத்தை பற்றி தெரியுமோ தெரியாதோ ஏதோ ஒன்று பேசணும், காசு ஆக்கணுங்கிற மாதிரி ரொம்ப வர வர சில்லறத்தனம் போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வீட்டில் மரணம் ரொம்ப கொடுமையானது, அகால மரணம் இன்னும் கொடுமையானது. அதுவுமே அவங்க வீட்டில் இருக்க மகளோ ஒரு தாயோ இல்லை யாரோ ஒருத்தங்க பெண்கள் மரணம் அடையும்போது ரொம்ப அது ஒரு கொடுமையான விஷயம். ஆனால் அதை பற்றி எடுத்து எதுவுமே தெரியாமல், எங்கேயோ நடக்குது பிரச்சனை, எதுவுமே தெரியாமல் கண்டபடி பேசுறது அந்த குடும்பத்துக்கு மிகுந்த வலியை தரும். அவங்க அதை அடக்கம் பண்ணிட்டாலுமே அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு இவங்க பேசுகிற விஷயம் பூரா காலங்காலமாக, அதாவது அவங்களுடைய ஆயுசு காலங்காலமாக அந்த குடும்பத்துக்கு ஒரு 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 கூனி குறுகும் நிலையை கொடுக்கும். அந்தளவுக்கு இவங்கெல்லாம் நடந்துக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த அந்த மேற்கு வங்க மருத்துவ பிரச்சனை கூட பிரச்சனை மேற்கு வங்கத்தில் நடக்குது. அதை பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நேரில் யாரும் பார்க்கறதில்ல, எதையுமே தெரியாமல் எதை வேணால் பேசலான்னு பேசுகிறாங்க. அந்த மேற்கு வங்க காவல்துறைக்கு அந்த பிரச்சனையை பற்றி முழுசாக தெரியறதுக்கு 10 நாள் ஆகிடும். முதல்ல ஒரு பிணம் இருக்குது, அங்கே போய் விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முதற்கட்ட பிரேத பரிசோதனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த பிரேத பரிசோதனையில் இருக்க முழு விஷயம் வரக்கு 10 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அவங்களால ஒரு தீர்மானத்துக்கே காவல்துறையால் வர முடியும். ஆனால் விஷயம் தெரிஞ்ச அடுத்த கணமே நீங்கள் என்ன வேணால் பேசலாங்கிற மாதிரி அவ்வளோ பொய்யை, உண்மையாக இருந்தாலே பேசக்கூடாது. ஆனால் அந்த மேற்கு வங்க பெண் மருத்துவ பிரச்சனைக்கு அத்தனை பொய்யை இவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க. நிறைய ஊடகங்கள், யூடியூபர்ஸ் விடிய விடிய அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைகளை பேசினாங்க, தம்ப்நெயில் வச்சாங்க. அந்த பெண் மருத்துவருக்கு விடிய விடிய சித்திரவதை நடந்துச்சு. அது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம். அந்த பெண் மருத்துவர் அன்றைய அதிகாலை 3 மணி வரைக்கும் அவங்களுடைய மருத்துவ கடமையை மிக சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அதுக்கான சிசிடிவி ஆதாரம் இருக்குது, சாட்சியங்கள் இருக்குது. அதிகாலை 3 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்காங்க. பாவம் அந்த அபலைப்பெண். அதுக்கப்புறம் தான் அவங்க போய் தூங்க போனது. அவங்க தூங்க போன கதவில் சரியான போல்ட் இல்லை. அப்போது மிகப்பெரிதாக அங்கே எதுவும் நடக்க முடியாது. 3 மணிக்கு தூங்க போயிருக்காங்க. அதிகபட்சமாக 5 மணிக்குள்ளே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கணும், அந்த பிரச்சனை நடந்திருக்கணும். என்னுடைய இதில் அதிகபட்சமாக 1 மணி நேரம் அந்த பெண் அந்த அபலைப்பெண் சித்திரவதைக்கு உட்படுத்திருக்கணும். ஆனால் இங்கே எத்தனை பேர் விடிய 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 விடியங்கிற வார்த்தை யூஸ் பண்ணீங்க. அது எவ்வளோ ஒரு மன வலியை தரும் அந்த குடும்பத்துக்கு. விடிய விடிய அந்த பெண் சித்திரவதைப்படுத்தணும் இல்லவே இல்லை. 3லேருந்து 5 மணிக்குள்ள ஒரு மணி நேரம் அந்த பிரச்சனை நடந்திருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் நிறைய பேசுனாங்க, அங்கே எலும்பு முறிவு, இங்கே எலும்பு முறிவுன்னு. எந்த வித எலும்பு முறிவு, ஃப்ராக்சர்ஸ் அந்த பெண்ணுக்கு எதுவுமே கிடையாது எலும்புகளில். ஆனால் எத்தனை பேர் அப்படி பேசுனாங்க. அதெல்லாம் விட 151 கிராம் உயிரணு உள்ளன்னு சொல்லி நிறைய பேர் கதையை கலைப்பட்டு பிரச்சனை பண்ணாங்க.
அது உயிரணு கிடையாது, 151 கிராம் விந்தணு கிடையாது, திரவம், ஏதோ ஒரு நீர் திரவம். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி 151 கிராம் விந்தணு நிறைய பேர் பேசுனாங்க. 151 கிராம் விந்தணு அதில் இருந்து எடுக்கணும்னா எத்தனை பேரால் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படணும். ஆனால் எதுவுமே அது கிடையாது. ஒரு மணி நேரம் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. ஆனால் எவ்வளோ மோசமாக விடியங்கிற வார்த்தை தப்பு, எலும்புகள் முறிவுங்கிறது தப்பு, 151 கிராம் விந்தணு அவங்க உடம்புலேருந்து சொன்னது தப்பு. இப்படிலாம் சொல்லும்போது அது அவங்களுக்கு உண்மையும் கிடையாது. அந்த பெண்ணுக்கு இவங்க தர மிகப்பெரிய கொடுமைன்னு சொல்லணும். அந்த பாலியல் சித்திரவதையை விட இவனுக்கு பேசுறது மிகப்பெரிய சித்திரவதை. காலங்காலமாக அந்த வீட்டில் அந்த பேச்சு அப்படியே தங்கி நிற்கும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட வீட்டில் அந்த சடலத்தை பார்க்கும்போதும் ஒரு விதமான எண்ணம் வேற மாதிரி இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி பேசுகிறவனுக்கு இந்த சில்லறைகள்லாம் அவங்க வீட்டில் அவங்க அக்காவோ அவங்க தங்கச்சிக்கோ அக்காக்கோ அவங்க அம்மாக்கோ இந்த மாதிரி நடந்ததுன்னா இப்படி விலாவரியாக பேசுவானுங்களா? இப்படி ஊடகத்தில் நின்றுக்கிட்டு அந்த பெண்ணோட பேரை சொல்லியோ இல்லை அவங்க அம்மா பேரை சொல்லி அக்கா பேரை சொல்லி இப்படி விலாவரியாக எடுத்து பேசுவாங்களா? அப்போ யாருக்கோ நடந்தால் என்ன, நம்ம என்ன வேணால் பேசலாம், சம்பாரிச்சிடலாங்கிறதுலாம் ரொம்ப 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 ஒரு அசிங்கம், ஒரு சில்லறத்தனம். ஆனால் ஒரு சில காரியத்தை ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லலாம், தப்பே கிடையாது. ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த மாதிரி பிரச்சனைகளில் இந்த யூடியூபர்ஸு மற்ற இந்த ஊடகங்கள்லாம் நம்ம தமிழக காவல்துறையை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கணும். இந்த சடலங்களின் மாண்பை காப்பாற்றுறதுல குறிப்பாக பெண்கள் பெண்களுடைய பிரச்சனைகளில் அந்த மாண்பை காப்பாற்றுறதுல தமிழ்நாடு காவல்துறைக்கு நிகராக எதுவுமே சொல்ல முடியாது. இது எப்படி சொல்லலான்னா, நீங்கள் நாளிதழில் படிப்பீங்க, இந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவங்க தீராத வயிற்று வலி இருந்துச்சுன்னு சொல்லி செய்தி எழுதியிருப்பாங்க. தீராத வயிற்று வலிங்களாம் மிகப்பெரிய பொய். ஒரு வீட்டில் ஒரு பெண்ணோ மாணவியோ தற்கொலை பண்ணிட்டாங்க, அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறையிலேருந்து ஏட்டையா பார்ப்பார், அனுபவம் மிக்க ஒரு ஏட்டையா வருவார், பார்ப்பார். அவருக்கு 100க்கு 100% கண்டுபிடிச்சிருவார். இது தற்கொலைன்னு தெரிஞ்ச பிறகு ஒருவேளை ஒரு காதல் கடிதம் இருந்திருக்கலாம், அந்த புள்ள எழுதின லெட்டரில் காதல் தோல்வின்னு எழுதியிருக்கலாம். ஆனால் அந்த ஏட்டையா அந்த வழக்கை அப்படி பதிவு பண்ண மாட்டார். 100க்கு 100% தற்கொலைன்னு தெரிஞ்ச பிறகு அவர் என்னென்னு பண்ணுவார், சொல்லுவார், அவங்க வீட்டில் தீராத வயிற்று வலின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த வழக்கை அப்படி தான் பதிவு பண்ணுவார். நீங்கள் பேப்பரில் படிக்கும்போது அந்த மரணமடைந்த அந்த பெண் தீராத வயிற்று வலியில் செத்தாங்கன்னு மட்டும்தான் தெரியும், காதல் தோல்விலாம் தெரியாது. இதுதான் மாண்பை காப்பாற்றுறதுன்னு சொல்கிறது. ஏன்னா ஒருவேளை கேஸை அப்படியே ஃபைல் பண்ணுறாரு, காதல் தோல்வின்னு சொல்லி எழுதுறாரு, பத்திரிக்கை செய்தி கொடுக்குறாங்கன்னா இந்த மக்கள் வேறு மாதிரி பேசுவாங்க. அடுத்த நாள் என்னம்பாங்க, அந்த புள்ள காதல் தோல்வியில் செத்துச்சும்பாங்க. அதுக்கு 2 நாள் கழிச்சு என்னன்னு சொல்லுவாங்க, அந்த புள்ள காதலிச்சதுனால கர்ப்பம் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இப்படி என்னென்ன வேணாலும் இந்த மக்கள் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க மாட்டார் இந்த ஏட்டையா. அழகாக தீராத வயிற்று வலி இருந்துச்சு, அவங்க வைத்தியம் பார்த்து முடியல, அதனால் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு அந்த கேஸை முடிச்சுட்டு போவார். இதுதான் சொல்கிறது மாண்பை காப்பாற்றுன்னு சொல்லி. அந்த ஏட்டையாக்கும் அந்த குடும்பத்துக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம தமிழக காவல்துறைக்கு அந்த குடும்பத்துக்கு சம்மந்தமே கிடையாது. உண்மையை எழுதிட்டு போகலாம். அதையும் மீறி யாரோட பெண்ணாக இருந்தால் என்ன, நம்ம பெத்த பிள்ளை, நம்மளோட அக்கா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவில் அவ்வளோ அழகாக அந்த மாதிரி கேஸ் எழுதுவாங்க. இதெல்லாம் கற்றுக்கணும் யூடியூபர்ஸ். அதை விட ஒரு வழக்கு ஒன்று சென்னையில் நடந்தது. கணவன் மனைவி ஒரு வீட்டில் இருக்காங்க, அதுக்குள்ளே உள்வாடகைக்கு ஒரு இளைஞனுக்கு விட்டுருந்தாங்க, ஒரு வாலிப பையனுக்கு உள்வாடகைக்கு அவங்க அந்த கணவன் மனைவி விட்டுருந்தாங்க. 3 பேருமே ஐடி துறையில் பணிபுரிஞ்சவங்க. பிரச்சனை இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸு. இந்த 3 பேருமே உள்ள ஒரே வீட்டை தங்கியிருக்காங்க, உள்வாடகைக்கு விட்டுருக்காங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க. ஒரு முறை கணவன் வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த மனைவி உயிரற்ற சடலமாக இருந்தாங்க. உடனே அவர் காவல்துறை அழைச்சார். சென்னை காவல்துறை, மாநகர காவல்துறை தான் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க அந்த வாலிபனால் கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி கேஸ் வெளியே பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் உண்மையை நீதி அரசர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நமக்கு தெரியல, மக்களுக்கு தெரில. பேப்பரில் என்ன வந்துச்சுன்னா அந்த வாலிபன் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மட்டும் தான் போட்டிருந்தாங்க அந்த பெண்ணை. அந்த பெண்ணோட கணவர் அதுக்கப்புறம் திரும்ப ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். இல்லை இதுக்குள்ளே ரகசியம் இருக்குது, பின்னால் பிரச்சனை இருக்குன்னா பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழக சென்னை காவல்துறை உண்மையை சொன்னாங்க. அந்த பெண்ணை அந்த வாலிபன் பாலியல் துன்புறுத்தல் சித்திரவதை பண்ணி பாலியல் பிரச்சனை பண்ணிட்டு தான்
கொண்டிருக்காங்கிற உண்மையை ஒரு சில தினங்களுக்கு பிறகு தான் சொன்னாங்க. அதுவே அந்த கணவன் பிரச்சனை பண்ணால் அதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீதியரசர்கிட்ட அந்த உண்மையை சொல்லியிருந்தாங்க, அந்த பாலியல் பிரச்சனை நடந்த பிறகு கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லி. ஏன்னா இதுதான் மாண்பை காப்பாற்றுறதுங்கிறது. ஒரு பெண்ணோட யாரோ ஒரு பெண் தான், சடலம் தான் என்றாலுமே பாலியல் தொல்லை பண்ணி கொன்னாங்கன்னா அந்த பின்னத்தை நம்ம பார்க்குற பார்வை மாறும். அதை கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா அதை பார்க்குற பார்வை மாறும். இதுதான் அந்த கண்ணியத்தை காப்பாற்றுறதுங்கிறது. உண்மையை கூட சொல்லாமல் சில பொய்களை சொல்லி அவங்க கண்ணியத்தை காப்பாற்றுறாங்க. இந்த தான் நான் சொல்கிறது, தமிழக காவல்துறையை பார்த்து இந்த யூடியூபர்ஸோ மற்ற ஊடகங்களை கற்றுக்கணும். எந்த பெண்ணாக இருந்ததுன்னு, அது நம்ம வீட்டு பெண்ணா, நம்ம அக்காவோ தங்கச்சி அம்மாவோ நினைக்கப்ப தெரியணும். நம்ம வீட்டில் நடந்தால் இப்படி விலாவரியாக எடுத்து பேசுவோமா? நம்ம திரையில் நின்றுக்கிட்டு அவ்வளோ அசிங்கமாக அந்த நடந்துச்சுன்னா சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம்ல. அப்போ எப்படி சம்பாதிக்கிறதுனா என்ன வேணால் செய்யலாங்கிறது கிடையவே கிடையாது. இதுதான் சொல்கிறது, மனிதாபமானம், கம்பீரம். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு தமிழக காவல்துறை ஏன் கம்பீரமாக நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்கன்னா இதுதான். ஒரு அப்பாவி பெண் தான், அடுத்த வீட்டு பெண் தான், அந்த பெண்ணோட கண்ணியத்தை காப்பாற்றி கொடுக்குறாங்க. அதுதான் அந்த நம்ம தமிழக காவல்துறையோட கம்பீரம் விளங்கும். அந்த கம்பீரங்கிறது அதுக்கு தான் அர்த்தம். இந்த கம்பீரம் நம்மளுக்கும் இருக்கணும். பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கலாம். நம்ம இயக்குனர் பாலா, தமிழ் இயக்குனர் பாலா வந்து ஒருத்தர் பேசியிருந்தார். அந்த இயக்குனர் பாலா படத்தில் வந்து நடிகை சிம்ரன் வந்து ஒரு நடனம் ஆடியிருப்பாங்க ஒரு பாட்டுக்கு மட்டும். அந்த பாட்டில் மட்டும்தான் சிம்ரன் வந்து தன்னுடைய வாழ்நாள்லேயே தொப்புலாம் காட்டாமல் முழுக்க ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த படம் வெற்றிகரமாக ஓடிச்சு. அப்போ பாலாட்ட வந்து நிருபர் கேள்வி கேட்டார், என்ன இந்த பாட்டில் மட்டும்தான் சிம்ரன் வந்து அவங்களோட தொப்புல காட்டி டான்ஸ் ஆகலை, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு பாலா சொன்னார், ஒரு பெண்ணோட ஒரு அங்கங்களெல்லாம் காட்டி அது மூலமாக எனக்கு படம் ஓடணுன்னு அவசியமே இல்லை, அதுக்கு நான் சாப்பிடாம பட்டினியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த அப்போ அந்த கம்பீரம் வேணும். ஒரு பெண்ணை அப்படி அசிங்கமாக காமிச்சு தான் எனக்கு படம் ஓடணுன்னு அவசியம் இல்லை, நான் பட்னியாக கிடப்பேன்னு சொல்லி பாலா சொன்னார். அந்த ஒரு எண்ணம், ஒரு வீராப்பு வந்து ஒவ்வொருத்தருக்குமே வரணும். சம்பாதிக்கணும்னா உழைச்சி சம்பாதிக்கணும், நல்லா உழைச்சி உடல் வலிக்க உழைச்சி சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு இப்படிலாம் பொய்யா பேசிக்கிட்டு ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசி அதில் சம்பாதிக்கலாம் மிகப்பெரிய தப்பு. எல்லாமே பார்த்துக்க, இந்த பாலா ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். பெண்ணை காட்டி சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி தமிழக காவல்துறை உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த கம்பீரம், யார் வீட்டு பெண்ணாக இருந்தேன்னா அந்த பெண்ணுக்கான மரியாதை நான் கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த கம்பீரம் நமக்கு இருக்கணும். அப்படி கம்பீரமாக எல்லோருமே மாற வேணுங்கிறது தான் என்னோடய ஆசை. நன்றிகள்.